வணக்கம். இன்னைக்கு பிசினஸ் ஆப் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபினான்ஸை வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பிஸ்னஸ் ஆப்பில் லாகின் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும் என்னோட சைட்டு. இது லெஃப்ட்டில் மெனு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நம்மளுக்கு நிறைய மெனு இருக்கும். அதில் முக்கியமாக நம்ம இப்போ பார்க்க வேண்டியது மணி இன் மணி அவுட். அதாவது ஒரு பிஸ்னஸுக்கு பணம் உள்ளே வர்றது அதை மணி இன்னுன்னு சொல்கிறோம். எந்த வகையில் பணம் வெளியில் போனாலும் அதை மணி அவுட்டுன்னு சொல்கிறோம். அப்போ மணி இன் அப்படிங்கிறதுல போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் இப்போ பணம் வந்து உள்ளே வரப்போகுது. இது எப்போ என்ட்ரி போடுவோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ஓனர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்குறாரு. சரி, அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து மணி இன் நம்ம பிஸ்னஸுக்கு உள்ளே வர்றது இல்லையா? சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஒரு ரூ. 1,00,000 எனக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க. யார் கொடுத்துருக்கான்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டோட ஓனர். உதாரணத்துக்கு சும்மா நானே ஒரு நேம் டைப் பண்ணுறேன். இப்போ ராஜேஷுங்கிறவர் தான் கொடுத்துருக்குறாரு. நான் வந்து சும்மா ஒரு அவரோட ராஜேஷ் வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. எனக்கு ரூ. 1,00,000 வந்திருக்கு. இதை நான் எதில் போய் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, கேஷில் போய் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம 2 இது மெயின்டைன் பண்ணிக்கலாம் பிஸ்னஸில். நம்ம கேஷில் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணோன்னா எந்த பேங்க்கில் போய் இதை நம்ம போட போகிறோம். இப்போ ஒரு வேளை செக்காக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அதுனா நம்ம அக்கௌண்ட்டுன்னு சொல்லி இது எந்த அக்கௌண்ட்டில் போட போகிறோம்னு சொல்லிடுவோம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் கேஷ்னு வச்சுக்கிறேன். கேஷில் தான் நான் அந்த அமௌண்ட் வந்து போட போகிறேன். ரூ. 1,00,000 என்கிட்ட கையில் கேஷாக கொடுத்துருக்குறாரு. ஓகே. இதை வந்து நான் ராஜேஷ். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரின்னு ஒன்று இருக்கும். இதில் வந்து இது என்ன டைப் ஆஃப் பேமெண்ட்டு, நம்மளுக்கு உள்ளே வர்றது என்ன டைப் ஆஃப் பேமெண்ட்டு அப்படின்னா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்மகிட்ட வந்து நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நம்ம இதை எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சூஸ் பண்ணிவிட்டு இங்கே சப் கேட்டகரி இருக்கு இல்லையா? இப்போ இதில் நம்ம இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச சப் கேட்டகரியை கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சைட் ஏ சைட் ஏன்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். இல்லை சைட் அடையார் ஏதோ ஒரு பேர். நம்மளுக்கு வந்து அந்த அந்த சைட் வந்து நம்மளுக்கு தெரியணும். ஓகே. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் சைட் ஏன்னு போட்டிருக்கேன். இங்கே ரெஃபரன்சஸ் இருக்குல்ல, இது வந்து நீங்கள் இப்போ ஒருவேளை செக்காக கொடுத்துருக்காங்கன்னா அதோட இமேஜ் சும்மா ஒரு ப்ரூஃபுக்கு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை அதோட செக் நம்பர் இங்கே போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா கேஷாக தான் கொடுத்தாங்கன்னா நோட்ஸில் வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஞாபகம் வர்ற மாதிரி என்ன எதுக்காக இந்த ரூபாய் வந்துச்சுங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். சைட் ஓனர் பெய்டு 1,00,000 ஃபார் மெட்டீரியல் பர்ச்சேஸ். சும்மா நான் ஏதோ ஒன்று போடுறேன். போட்டுட்டு இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இது வந்து என்ட்ரி உள்ளே வந்துருச்சு. அதாவது ரூ. 1,00,000 எனக்கு உள்ளே வந்துச்சு. உள்ளே வந்து ஓனர் கொடுத்துருக்கிறாருங்கிறத இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டு வச்சுட்டேன். இப்போ ஓவர்வியூன்னு ஒன்று ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓவரால் உங்கள் பிஸ்னஸோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் இந்த ஒரு இடத்துல பார்க்கலாம். ஓவரால் உங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே எவ்வளோ வந்துச்சு போனது டிரான்சாக்ஷன்ஸை பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ரூ. 1,00,000 கட்டுதான். இந்த மணியின் கேட்டகரியை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா, சைட் ஏ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு கீழே சைட் ஏ. இப்போ சைட் ஏ நான் இன்னும் இங்கே செலக்ட் பண்ணேன்னா எனக்கு ஓவராலாக ₹1,00,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்திருக்கு. ஓகே. அதோட இப்போ இப்போ இதோட எக்ஸ்பென்ஸ் போட்டு இப்போ காட்டுறேன். இப்போ மணி அவுட் போகிறோம். மணி அவுட்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த இதுக்காக இருந்தாலும் பணம் எவ்வளோ வெளியில் போகுதுங்கிற இந்த என்ட்ரியை போடுறது மணி அவுட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ₹1,00,000 வாங்கியிருந்தோம். இப்போ வந்து இந்த இந்த சைட் ஏக்கு நான் வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன், இல்லை லேபருக்கு சேலரி பே பண்ண போகிறேன், இல்லை எந்த செலவாக இருந்தாலும் இதில் என்ட்ரி போடும். இப்போ எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ண போகிறேன்னா, சரி உதாரணத்துக்கு ஒரு ₹25,000 செலவு பண்ணுறேன். எதுலேருந்து இதை பே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ்ன்னு சொல்லலாம், இல்லை அக்கௌண்ட்டுன்னு சொல்லலாம். அகைன் எங்கேருந்து இந்த அமௌண்ட்டை நம்ம கொடுக்குறோம். இப்போதைக்கு நான் கையில் இருக்க கேஷ்லேருந்து கொடுக்குறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக இதுதான் என்னோட கேஷ் பேலன்ஸ். இவ்வளோ ரூபா என் கேஷில் வந்து பேலன்ஸ் இருக்குது. இதில் ₹25,000 நான் கொடுக்குறேன். யாருக்குன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஜெனரிக் எக்ஸ்பென்ஸாக இருந்தால். இப்போ இது பேமெண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ்ன்னு போட்டுட்டு இதுலேயுமே நான் என்ன பண்ணுறேன்னா சைட் ஏன்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ சைட் ஏக்கு கீழே இது எந்த கேட்டகரியில் எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் எத்தனை கேட்டகரினாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இதில் என்ன பண்ண போகிறேன், சைட் ஏல மெட்டீரியல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லி நான் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மணி அவுட்டில் என்ன பண்ணுறேன்னா, ₹25,000 நான் செலவு பண்ணேன். கேஷ்லேருந்து எடுத்து செலவு பண்ணேன் இந்த தேதியில். மெட்டீரியல் பர்ச்சேஸு சைட் ஏக்கு கீழே மெட்டீரியல் பர்ச்சேஸுங்கிற இந்த எக்ஸ்பென்ஸ் கேட்டகரியில் நான் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இதில் நான் அகைன் இதுலேயும் நான் ரெஃபரன்சஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதோட பில்லை கூட நான் இங்கே அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் நோட்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த மாதிரி
பர்ச்சேஸ்டு 25K, ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ். இப்போ ப்ளம்பிங்னு நான் இங்கே இதில் டைப் பண்ணுறேன்ல, நீங்கள் இதுக்கு கீழே மெட்டீரியல் கீழேயும் போய் அகைன் ப்ளம்பிங்னு ஒரு கேட்டகரி கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ப்ளம்பிங் கிரியேட் பண்ணிக்கலாம், டைல்ஸ்னு கிரியேட் பண்ணி, ஃப்ளோரிங் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி வேணுமோ நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதை மட்டும் நீங்கள் இங்கே சொல்லிக்கலாம். உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் என்ன பண்ணேன், பர்ச்சேஸ் 25K ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் ஸ்ரீ ட்ரேடர்ஸ், சும்மா ஏதோ ஒரு பேர். இப்போ நான் வந்து இதை என்ட்ரி போட்டேன். ஓகே, இப்போ ஓவர்வியூ நான் போய் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வராங்க இந்த மாதிரி உள்ளே வர்றதை என்ட்ரி போடணும், வெளியில் போகிறத வந்து டெய்லி எண்ட் ஆஃப் த டே என்ட்ரி போட்டு வச்சுக்கணும். இப்படி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் போய் சைட் ஏ செலக்ட் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டில். இப்போ உள்ளே வந்தது இவ்வளோ ரூபா. அதே மாதிரி இங்கேயும் போயிட்டு எக்ஸ்பென்ஸில் சைட் ஏ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா சைட் ஏ கொடுத்தேன்னா எனக்கு இப்போ வந்து சைட் ஏக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,00,000 வந்துச்சு. மெட்டீரியல் பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா 25,000. அப்போ இது ரெண்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் மீதி என் கையில் எவ்வளோ இருந்திருக்கணும், 75,000. இது எங்கே இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா கேஷில் தான் இருந்திருக்கும். இதோட டிரான்சாக்ஷன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி ஆகிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து காலையில் 7:32 இன்றைக்கி காலையில் போட்டது இன்வெஸ்ட்மெண்ட்டாக 1,00,000 நான் போட்டிருக்கேன். அது கிரெடிட்டில் வந்து விழுந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 39,343 இருந்துச்சு. இப்போ 1,00,000 கிரெடிட் ஆனோடனே 1,35,000 நான் யார் பே பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கேஷில் பே பண்ணியிருக்கிறாரு, நம்ம போட்ட நோட்ஸ். ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பென்ஸ் ஒன்று போட்டோம்ல, அதில் வந்து 25,000 கழிஞ்சிருக்கு. அப்போ 1,35,000 தான், 39,433 தான், 343 தான் கடைசி பேலன்ஸு. அதுலேருந்து 25,000 மைனஸ் பண்ணிட்டோம். 1,17,000 தான் இப்போ கரண்ட்டாக நம்ம கையில் அக்கௌண்ட்டில் இருந்திருக்கணும் கேஷில், நம்ம போட்ட நோட்ஸ். இப்போ இப்படி வந்து எனக்கு சைட்டில் வந்து வந்துடும். இப்போ சும்மா ஒரு என்ட்ரி போட்டு காட்டுக்கிறேன். எக்ஸ்பென்ஸ்லேயே வந்து சைட் ஏக்கு கீழே நான் வந்து ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா சேலரி. ஓகே, இப்போ சேலரி செலக்ட் பண்ணிட்டேன். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 நான் வந்து இன்றைக்கி சேலரி போட்டிருக்கிறேன். கேஷ்லேருந்து தான் எடுத்து கொடுத்துருக்குறேன். நோட்ஸும் வந்து நான் சொல்லிக்கலாம். 10 மெம்பர் சேலரி ஃபார் டுடே, ஏதோ ஒரு நோட்ஸ் நான் போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஓவர் வியூ போகிறேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 65,000 இருக்கும். நம்ம இங்கே சைட்டையே செலக்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து எக்ஸ்பென்ஸ்லேயும் சைட்டையே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு, 25,000 மெட்டீரியலுக்கு போயிருக்கு, 10,000 சேலரி போயிருக்கு, மொத்தம் 35,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ மீதி 65,000 இருக்கணும். அதோட மொத்த டீட்டெயில்ஸும் இங்கே கீழே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 போயிருக்கு. 1,14,343 இருந்துச்சு. அதில் இப்போ ஒரு 10,000 போனனால இப்போ 1,04,000 தான் நம்மகிட்ட இருக்கணும். இது எல்லாமே நம்மளோட ட்ராக்கிங்காக, எவ்வளோ உள்ளே வந்துச்சு எவ்வளோ வெளியில் போச்சுங்கிறத ட்ராக்கிங்காக. ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான எல்லா ஃபினான்ஷியல்ஸையும் ட்ராக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.